வணக்கம்ப்பா. கருவேப்பிலையில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்குது. அதை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10-15 இலையை எடுத்து ஒரு 2 பேரிச்சம்பழத்தை கூட சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்த சோகை சரியாகும். வெறும் அந்த பேரிச்சம்பழம் சேர்க்காமல் நீங்கள் வெறும் இலையில மென்று சாப்பிட்டா கூட உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். கொழுப்பு குறையிறதுனால உங்களுக்கு இருதய பாதிப்பு சரியாகும். இத்தனை ஒரு உடம்பு குறைக்க நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை சாப்பிட்லாம். கருவேப்பிலையை பச்சையாக தான் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அப்படி இல்லை உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா கருவேப்பிலை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். கருவேப்பிலையை அரைச்சி சாறு எடுத்து கூட நீங்கள் குடிங்க. எப்படியாவது நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கணும். இது ஈஸியான வழி. காலையிலேருந்து சொன்ன ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அலசி ஒரு 10-15 எடுத்து வாயில் போட்டு நல்லா கரகரன்னு மென்று சாப்பிட்ருங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க.